உடனே ஜனமேஜயன் வந்து வைசம்பாயனர் கேட்குறான். சரி, இப்போ இது வரைக்கும் பறவைகள், பருந்துகள், மரங்கள் பற்றிலாம் சொல்லிட்டீங்க. மனிதர்கள் யார்? தேவர்கள்லாம் எப்படி மனிதர்களாக பிறந்தாங்க? ராட்சசர்கள்லாம் எப்படி வந்தாங்க? என் குலத்தில் உதித்தவர்கள்லாம் யாரு? அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் சொல்றாரு. இப்போ சொல்றது ஃபுல்லா அசுரர்கள். அசுரர்கள் வந்து என்னென்ன பிறவி எடுத்தாங்க அப்படிங்கிற சொல்ற. விப்ரசித்தி என்கிற அசுரன், ஜராசந்தன். ஜராசந்தன் நம்ம பார்ப்போம் பின்னால. பீமன் வந்து அவனோட தொடையை வந்து ரெண்டா பிளந்து அவனை இரு கூறாக பிரித்து வெற்றி கொள்வான். அவர் தான் ஜராசந்தன். அப்புறம் ஹிரண்ய கசுபு தான் போன பிறவியில் ஹிரண்ய கசுபா இருந்தவன் இப்பிறவியில வந்து சிசுபாலனாக அவதரித்தான். அப்புறம் பிரகலாதனின் தம்பி சம்ஹலாதன், அவன் தான் சல்லியன். பிரகலாதனுக்கு 2 தம்பி இருந்தாங்க. யார் யாருன்னு கேட்டால் சம்ஹலாதன், அனுஹ்லாதன். சம்ஹலாதன் வந்து சல்லியனாகவும் அனுஹ்லாதன் வந்து திருஷ்டகேதுவாகவும் பிறந்தனர். சிபி என்கிற அசுரன் வந்து துருமனா பிறந்தான். பாஸ்கலன் வந்து பகதத்தனா அவதரித்தான். ஸ்வர்ணபானு நம்ம பார்த்துருக்கோம் இதை. இந்த ஸ்வர்ணபானு வந்து அந்த அமிர்தத்தை சாப்பிட்ருவான். அவன் தலையை வெட்டிடுவாங்க. ஒன்று ராகுவாகவும் ஒன்று கேதுவாகவும் போகும். நம்ம படிச்சிருக்கோம். அந்த ஸ்வர்ணபானு உக்ரசேனனாக பிறந்தான். உக்ரசேனன் யாருன்னா வசுதேவரோட கம்சனோட அப்பா தான் உக்ரசேனன். உக்ரசேனனாக பிறந்தார். ரிஷபர்வன் அவன் ஒரு ராட்சசன். அவன் தான் வந்து சுக்கராச்சாரியரை வந்து காப்பாற்றுவான் இந்த மகாபாரதத்தில். அந்த ரிஷபர்வன் வந்து தீர்க்க பிரக்ஞன்னு ஒரு மன்னனாக பிறக்கிறார் சொல்கிறார். ரிஷபர்வனின் தம்பி அஜகன் சால்வனா பிறக்கிறான். யாரு? அந்த அம்பையை வந்து காதலித்து அப்புறம் பீஷ்மர்கிட்ட தோத்து போயிடுவான். அவன் அந்த சால்வ தேசத்து அரசன் சால்வனாக பிறக்கிறான். அடுத்தது சுஷும்னன், பிருகத்ரதன், துகுண்டன் என்ற அசுரன் சேனாபிந்து, இஷுபாத், நக்னஜித்தை பார்ப்போம். நம் நக்னஜித்தோட மனைவியத கிருஷ்ணர் வந்து நக்னஜித்தோட பொண்ணை வந்து கிருஷ்ணர் வந்து கல்யாணம் பண்ணிப்பார் 7வது மனைவியா. அதுதான் நக்னஜித்து. அதுக்கப்புறம் ஏக சக்கரன் என்கிற அரசன் பிரதிவிந்தியன் யாருன்னா திரௌபதியுக்கும் தர்மனுக்கும் பிறந்த பிள்ளை. அப்புறம் விருபாக்ஷன் என்ற அரசன் சித்திரவர்மனா பிறக்கிறாரு. ஹரன், சுபாகு, அகரன், பாகுலீகன், சுகுத்ரன், முஞ்சகேசன், நிக்கும்பன், தேவாதிபன், இப்படி பல பேரை சொல்றாரு. அதே போல இதெல்லாம் கூட படிக்கணுமான்னு நான் கூட யோசனை பண்ணேன். தெரிஞ்சுக்கலாம். இதில் இருக்கிற கேரக்டர்ஸில் நிறைய பேர் வந்து நமக்கு பாரதத்தில் வராங்க. அதுக்கப்புறம் சரபன், அவர் தான் பௌரவன் என்கிற அசுர முனியாக பிறக்கிறார். குபடன், சுபாஸ்வன், கபடன், அரசமுனி பர்வதேயன், சலபன், பிரகலாதன், சந்திரன், காம்போஜ நாட்டின் மன்னன் சந்திரவர்மனா பிறக்கிறான். ஆர்கா என்கிற சூரியன் பூமியில் அரசமுனியாக பிறக்கிறார். ரிஷிகன், அவர் வந்து சுப்பர்ணன். ரிஷிகனன் நம்ம பார்த்துட்டோம் அப்பவே. அவருக்கு பிறந்தவர் தான் ரிஷிகன் நம்ம பார்த்தோம். அப்புறம் சுப்பர்ணன் வந்து காலகீர்த்தி. சுப்பர்ணனுக்கு பிறக்கிறது காலகீர்த்தி. அதுக்கப்புறம் மிருதபன் வந்து பஞ்சுமானூபகன், பத்சுமானூபகன். பேரெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கரிஷ்டன், துர்மசேனன், மயூரியன், விஸ்வன், சந்திரஹந்தா, அரசமுனி, கனகன். அவர் வந்து இந்த கனகனாக இருப்பாரோ என்னன்னு எனக்கு தெரியல. அவர் கனகன் வந்து உங்கள் அரக்கு மாளிகை பண்ணும்போது அவர் வருவார். அவர் கனகன். சந்திர விநாசனன், ஜானகி என்ற அரசன். தீர்க்க ஜிஹ்வன், அவன் தான் பூமியில் காசிராஜன். தீர்க்க ஜிஹ்வன்கிறவன் காசிராஜனாக பிறக்கிறான். காசிராஜன் யாருன்னு கேட்டால் அம்பிகா, அம்பாலிகை, அந்த 3 பேருக்கும் தகப்பன் அவர் தான் அவர். கஷ்யபரோட 13 மனைவில் சிம்ஹேக்கு பிறந்தவன் ராகு. தெரியும், சிம்ஹாகர்ப சம்பூதம் அந்த ஸ்லோகத்திலே வரும். சிம்ஹேக்கு பிறந்தவன் தான் ராகு. அப்பா பூமியில் கிராதன் என்ற மன்னன், ராகு தான் கிராதன் என்கிற மன்னனா பிறக்கிறான். தனாயுவின் மகன் விக்ஷரன் வசுமித்ரனா பிறக்கிறாரு. சில பேர் வந்து நம்ம வந்து கதையில் பார்ப்போம், சில பேரை வந்து நம்ம பார்க்க மாட்டோம். பட் அவங்களாம் வந்து அந்த போரிடும்போது அவங்களாம் கலந்துக்கிறாங்க. அடுத்தது விஷூரனின் தம்பி பலன், பாண்டிய நாட்டின் மன்னன். இந்த மகாபாரத போரில் பாண்டிய நாட்டின் மன்னன் கூட வந்து அதில் போர் புரிகிறார். அதனால தான் பாண்டிய நாட்டு மன்னனை பற்றி இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் வலினன், பவுண்டரமாத்ஸ்கன்.
அடுத்தது விருத்தாசுரன் அரசமுனி மணிமான். பவுண்டர மாத்ஸ்கன் படிக்கிறாங்க அதை. விருத்தாசுரன் அரசமுனி மணிமான். விருத்தனின் தம்பி குரோதஹந்திரி தண்டன். காலக்கையனுக்கு 8 மகன்கள் பிறக்கிறாங்க. 8 பேரும் ரொம்ப போர் தெரிஞ்ச ஒரு நல்ல வீரர்களாக இருக்காங்க. அவனின் மூத்த பிள்ளை தான் ஜெயத்சேனனா பிறக்கிறான். அப்புறம் 2வது பிள்ளை அபராஜிதன். 3வது பையன் வேடர்களின் மன்னனாக பிறக்கிறான். 4ஆம் மகன் சிரோனிமான். அடுத்தது 5ஆம் பிள்ளை மகாஜனன். 6ஆம் பிள்ளை அபீரு பெற்ற அரசமுனி. 7ஆம் பிள்ளை சமுத்திரசேனன். 8ஆம் பிள்ளை பிருகத் என்கிற அறம் சார்ந்த மன்னன். அவனோட 8வது பிள்ளை மட்டும் ரொம்ப அறம் சார்ந்த மன்னனாக இருக்காதா சொல்கிறாங்க. குஷி அப்படிங்கிற ஒரு மன்னன் பார்வதியனா பிறக்கிறாரு. கிரதனன் சூர்யாக்ஷன். சூரியன் என்ற அசுரன் தரதன். அசுரர்கள் யாவரும் மன்னராக பிறந்தனர். அசுரர்கள் எல்லாருமே பிறப்பெடுத்தாங்க. அவர்கள் மன்னராக அறியப்பட்டனர். அப்புறம் பூமிபாலன், நீலன், தந்தவக்ரன் அவரு கூட கிருஷ்ணனோட அரண்மனைக்கு வருவார். அவர் துர்ஜயன், ருக்மிணியின் அண்ணன் ருக்மி. அவனும் அசுரனாக இருந்து ருக்மியாக பிறந்திருப்பான். அப்புறம் மன்னன் ஜனமேஜன். இவன் இல்லை, வேற ஒரு மன்னன் ஜனமேஜயன். ஸ்ருதாயுஸ், பிருகத்சேனன், உக்ரதீர்த்தன், பூமிதேவன், ஏகலவ்யனை பார்ப்போம் நம்ம. ஏகலவ்யன். அனைவரும் குரோத கவசர்கள் என்ற அசுரர்கள். அதாவது இவர்கள்லாம் அசுரர்களாக இருந்து பிறந்தாங்க. காலநேமி என்ற அசுரன், இவன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவன். காலநேமி அந்த வேர்டு விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வருது. காலநேமிங்கிற அரசன் தான் கம்சனா பிறப்பான். உக்ரசேனனின் பிள்ளையாக கம்சனாக பிறப்பெடுத்தான். யாரு? காலநேமி கம்சனாக பிறப்பெடுத்தான். தேவகன் என்று அறியப்பட்ட அசுரன் ஒருவன் கந்தர்வர்களின் மன்னனானான். அவன் மட்டும் கந்தர்வர்களுக்கு மன்னனா போனான். அப்புறம் துரோணர் தெரியும். துரோணர் குடத்தில் பிறந்தனால்தான் அவர், துரோணம்னா குடம், அந்த குடத்தில் பிறந்தனால்தான் அவர் பேர் துரோணன். அதாவது பரத்வாஜர் ஒரு ஆத்தங்கரைக்கு போகிறாரு. அப்போ ஒரு அப்சரஸ் அதை குளிக்கிறத அவர் பார்த்துருவார். பார்த்த உடனே அவரோட உயிர் சக்தி வெளியேறிடும். ரொம்ப வெக்கப்படுவார். அந்த உயிர் சக்தி ஒரு ஒரு நாணல் கட்டு மேலே விழும். அதை எடுத்து ஒரு கோடத்துக்குள்ளே பத்திரமா போட்டு வைப்பாங்க. அப்போதான் அதுதான் துரோணராக அவதரிக்கிறார். எந்த பெண்ணின் மூலமும் பிறக்காதவர் துரோணர். அதனால் அவருக்கு பலம் அதிகம். அதே போல் அவர் வேதங்களையும் தெரியும், அதே சமயம் ஆயுத அறிவு ரெண்டுத்தையுமே சரிசமமாக கற்றவர் யாருன்னா அது துரோணர் சார். இன்றைக்கும் சிறந்த ஆசிரியர்களோட விருது துரோணாச்சாரியர் பேரில் தான் கொடுக்கப்படுது. ஏன்னா மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர் அப்படி யாருன்னு கேட்டால் அது துரோணாச்சாரியர் தான். அப்புறம் வேதங்களையும் ஆயுதங்களையும் அறிவையும் நன்றாக அறிந்தவர். அவரது மகன் அஸ்வத்தாமன். அவன் யாரோட கலப்பு அப்படின்னு கேட்டால் மகாதேவன், யமன், காமன் மற்றும் குரோதனின் பகுதிகளை கொண்டவன். அவ்வளோ பலம் வாய்ந்தவன். அப்புறம் வசிஷ்டரோட சாபம் மற்றும் இந்திரனின் சாபத்தால் அஷ்டவசுக்கள் பூமியில் பிறந்தனர். யாருக்கு பிறந்தனர்? சந்தனுக்கும் கங்காதேவிக்கும் பிறந்தது 8 பேர். அது 7 பேரை கொண்டு போய் கங்கையில் மூழ்கடிச்சு கொலை பண்ணிடுவா. அதில் 8ஆவதாக பிறந்தது தான் பீஷ்மர். அதை பற்றி உங்களுக்கு தெரியும். அடுத்தது அவர் பீஷ்மர் தான் இந்த குலத்துக்கு ஆணிவேர் மாதிரி. அவர் தான் இந்த கௌரவ குலம் காக்கணும்னு ரொம்ப பாடுபட்டவர். யாருன்னா பீஷ்மர் தான். அவர் எங்கே பாடம் பயின்றார் அப்படின்னா பரசுராமர்கிட்ட பாடம் பயின்றார். அட் த சேம் டைம் பரசுராமர் கூட அம்பைக்காக போய் சண்டையும் போட்டார். சண்டை போட்டு பரசுராமரே ஜெயிச்சவர் யாருன்னு கேட்டால் அது பீஷ்மர் மட்டும்தான். அதுக்கப்புறமா கிருப்பர் என்கிற பிராமண முனிவர் ருத்ரர்களின் ஒரு பகுதியிலிருந்து பிறந்தார். சகுனி என்ற பெயரில் உள்ளவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. சகுனி எங்கிருந்து பிறந்தார் அப்படின்னா 3வது யுகமான துவாபரன் தான் சகுனின்னு சொல்கிறாங்க. அவர் 3வது யுகமான துவாபர யுகம் தான் சகுனியாக பிறந்தது. சாத்தியகி அவர்களாம் தேவர்கள்ட்டேருந்து வந்தவங்க. இப்போ யார்? மருத்துகள் என்கிற தேவர்கள்ட்டேருந்து வந்தது யார்? சாத்தியகி. அரசமுனி துருபதன். துருபதன் யார்? திரௌபதியோட அப்பா. துருபதன். அதுக்கப்புறம் கிருத்தவர்மன், அவரும் தேவர்குலத்திலேருந்து உதித்தார். ஹம்சன் என்கிற அரிஷ்டையின் மகன். குருகுலத்தில் பிறந்து கந்தர்வர்களின் ஏகாதிபதி ஆனான். கந்தர்வர்களோட ஹெட் ஆயிட்டார். அப்புறம் திருதராஷ்டிரன். நல்ல கவனிங்க, அரிஷ்டையின் மகன் ஹம்சன் தான் திருதராஷ்டிரனா பிறக்கிறான். யாரு? அரிஷ்டையின் மகன் ஹம்சன் என்கிற
அவன் கந்தர்வர்களில் ஏகாதிபதியாக ஆனதும் இல்லாமல் அடுத்த பிரிவில் திருதராஷ்டனாக பிறந்தான். ஆனால் ஏன் குருடா பிறந்தான்? அவன் தனது தந்தை வியாசரின் சாபத்தாலும் அம்பிகையின் தவறாலுமே குருடனாக பிறந்தான். அதுக்கப்புறம் துரியோதனன் யாரு? இந்த மகாபாரதம் யுத்தத்துக்கு காரணமானவன் சகுனின்னா அதை சகுனி போட்ட பிளான் எல்லாம் நிறைவேற்றினது துரியோதனன். அந்த துரியோதனன் யாருன்னு கேட்டால் யாரும் இல்லை, 4வது யுகமான கலியின் ஒரு பகுதி. அதனால்தான் அவனுக்கு அந்த ஒரு வெறி. அவனுக்கு ஒரு தீய குணங்களுக்கு காரணம் என்னன்னா, கலி புருஷன் தீய குணங்கள் உடையவன்னு ஒருத்தரையும் எல்லா இடத்துலையும் அதை பதிவு பண்றாரு. அதே போல அந்த கலியோட ஒரு பாகம்தான் துரியோதனன். கலியிடமிருந்து தோன்றியதால் அவனு முழு தீய குணங்கள் நிறைந்தவன். அவனே பூமியில் அனைத்து உயிரினங்கள் கொல்லப்படுவதற்கும் பூமி வெறுமையானதற்கும் முக்கிய காரணமானவன் அப்படின்னு நான் சொல்லலை, வைசம்பாயனர் சொல்றார். அதுக்கப்புறம் புலஸ்தியரின் மகன்களான ராட்சசர்களே துரியோதனன் தம்பிகளாக பிறப்பெடுத்தனர். புலஸ்தியர் யார் தெரியுமா? ராவணனோட அப்பா. அவர் ஒரு ராட்சசன். ஆனா அவர் ஒரு பிராமணன் தான், பட் ராட்சசன். அவருக்கு பிறந்தது எல்லாமே அந்த 100 பேருமே ராட்சச குணங்களை கொண்டு, தீய குணங்களை கொண்டு துரியோதனனுக்கு உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் திருதராஷ்டிரன் தன்னை வைசிய மனைவி ஒருவருடன் அவன் யூத்சு அப்படிங்கிற ஒரு பிள்ளையை பெற்றாரு. மகாபாரத போர்ல கடைசியில அந்த யூத்சுவை மட்டும் கொல்லாம விடுவாங்க. ஏன்னு கேட்டாங்கன்னா, திருதராஷ்டிரன் 101 பிள்ளைகள் பிறந்தா கூட கர்மம் செய்யறதுக்கு ஒருத்தனாவது வைக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் நினைப்பார். அப்ப நல்ல குணம் உள்ள யூத்சு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ஒரு கருணையோட யூத்சுவை விட்டுருவாரு. இன்னொன்று தெரியுமா? பாண்டவர்கள்ட்ட இவங்க இடம் மாதிரி வருவாங்க. ஃபர்ஸ்ட் டே போது அர்ஜுனன் கேட்பார், யாரெல்லாம் எங்களோட அணிக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ வந்துருங்க, யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே. அதே போல் யாரெல்லாம் எங்கள் அணியிலேருந்து நீங்கள் கௌரவர் அணிக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் போங்கன்னு சொல்லும்போது அங்கே இருக்க யூத்சு இவங்களோட சேர்ந்துருவார். அதனால தான் பாரத போரில் யூத்சு அவர் உயிரோட இருக்காரு. அதுக்கப்புறம் துச்சலை, இது தவிர துச்சலைங்கிற ஒரு பொண்ணு திருதராஷ்டிரனுக்கு உண்டு. அந்த துச்சலை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா இவருக்கு ஜெயத்ரதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அது சொல்றது யாருன்னா சகுனி சொல்றாரு, உன்னோட பொண்ணை ஜெயத்ரதனுக்கு கொடு அப்படின்னு சொன்னதுனால சகுனியோட ஆலோசனையை காதுல வாங்கி துரியோதனனும் அவரோட தந்தை திருதராஷ்டிரனும் சேர்ந்து துச்சலையே ஜெயத்ரதனுக்கு திருமணம் செய்து கொடுக்கணும். அந்த ஜெயத்ரதன் யாருன்னா சிந்து மன்னன் ஜெயத்ரதன். சரி, பாண்டு யாரு அப்படின்னா தூய்மையோட உருவமா, அவ்வளோ அறங்கள் நிறைந்தவன் பாண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் 5 பேர்களுமே ரொம்ப அறங்கள் நிறைந்த பையன்களாக அவனுக்கு பிறந்தனர். விதுரன் யாரு? தர்மதேவன் ஒரு பகுதி, அதுதான் விதுரன். உங்களுக்கு தெரியும், அந்த மாண்டவியர் கதை நான் சொல்றேன் அப்புறமா. அந்த மாண்டவிய முனிதான் தர்மதேவனுக்கு அந்த யமனுக்கு சாபம் கொடுத்து அதன் மூலமாக மறுபிறவியில் விதுரனாக பிறப்பார். பீமசேனன் தெரியும், யாரோட புத்திரன்? வாயு புத்திரன். வாயுவோட ஒரு பகுதி. அர்ஜுனன் இந்திரனோட ஒரு பகுதி. நகுல சகாதேவன் அஸ்வினி ரெட்டையர்களோட ஒரு பகுதி. அதுக்கப்புறம் சோமன்னா யாரு? சந்திரன். சந்திரனுக்கு ஒரு பையன் இருந்தானா, வர்ச்சஸ் அப்படின்னு. அவனையும் பிறப்பெடுக்கணும் அப்படின்னு அவங்க தேவர்கள்லாம் பேசும்போது அப்ப அவன் சோமன் சொல்லுவான், எனக்கு மிகவும் பிடித்த என் பையனை நான் ரொம்ப நாள் இருக்க விட மாட்டேன், எனக்கு அந்த பையன் கொஞ்ச காலம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அபிமன்யுவாக பிறப்பெடுப்பான். யாருக்கு? அர்ஜுனனோட பையன் அபிமன்யுவாக பிறப்பெடுப்பான். அவன் 16 வருஷம் இருந்தா போதும், 16 வருஷத்துக்கு கழியும் பத்ம வியூகத்துல அவன் இறந்து அவன் என்னை வந்தடைவான் அப்படின்னு அவன் சோமன் விடமாட்டேன்றான். எல்லாரும் எல்லாம் சரின்னு சொல்லும்போது அவன் மட்டும் எனக்கு இந்த பிள்ளை இல்லைன்னா என்னால் உயிர் வாழ முடியாது, அதனால நான் வர்ச்சஸை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த வர்ச்சஸ் தான், சந்திரனோட பிள்ளை வர்ச்சஸ் தான் அபிமன்யு. அபிமன்யு பார்க்க ரொம்ப அழகா இருப்பான். அது காரணம் என்னன்னா சந்திரனோட பிள்ளை அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மற்றவங்கள தேவர்கள்லாம் வராங்க. யாரெல்லாம் தேவர்கள் வராங்க அவன் சொல்றான். ஆனா அரை நாள் தான் யுத்தத்துல இருப்பான். அந்த அரை நாள்லயும் அந்த படை, யார் படை? கௌரவரோட படைய
4ல் 1 பங்கை காலி பண்ணிட்டு வருவான், 1/4 பங்கை ஹாஃப் அ டேல வந்து அவன் காலி பண்ணிட்டு வருவான் அப்படின்னு சோமன் வந்து மகிழ்ச்சியோட சொல்றான். அதனால்தான் அபிமன்யு கரெக்டாக 16 வயது நிறைந்ததும் அவன் இறந்து போறான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தேவர்கள் அப்படியே ஆகட்டும் என்றனர். திருஷ்டதும்யன் யாரு? அவன் அக்னிலேருந்து வந்தான். திருஷ்டதும்யனும் திரௌபதியும் வந்து துருபதன் யாகம் பண்ணும்போது அதுலேருந்து வராங்க. ஸோ அவங்க 2 பேரும் அக்னியோட புதல்வர்கள். சிகண்டி மட்டும் ஒரு ராட்சசன். ராட்சசன் தான் சிகண்டியா பிறக்கிறான். அதுக்கு திரௌபதியோட 5 மகன்கள் யார்? விஸ்வதேவர்கள் எனப்படுகின்ற அதுலேருந்து தான் பிறக்கிறாங்க. விஸ்வதேவர்கள் தான், அந்த 5 விஸ்வதேவர்கள் தான் திரௌபதியோட பசங்க. அதுக்கப்புறம் மருத்துகள்னா தேவர்களோட ஒரு பகுதி. அவர் தான் வசுதேவனின் தந்தை. யாரு? சூரன் என்கிற வசுதேவனின் தந்தை. சூரனின் மகள் பிருதை. சூரனோட மகள் பிருதை. அந்த பிருதை என்ன பண்றான்னா, சூரனோட ஃப்ரெண்டு தான் வந்து யார் அது? குந்தியோட அப்பன் குந்தி போஜன். அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, உனக்கு சூரன் வந்து குந்தி போஜன் 2 பேரும் ஃப்ரெண்டு. சூரன் சொல்லுவான், குந்தி போஜனுக்கு பசங்க இல்லை, எனக்கு முதல்ல என்ன குழந்தை பிறகுதோ அதை உனக்கு தத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவான். அதுபடி பிருதை பிறக்கிறா. பிருதை பிறந்தவுடனே அதை வந்து குந்தி போஜனுக்கு தத்து கொடுத்துறதுனால குந்தி போஜனிடம் வளர்ந்ததுனால அவள் பேரு குந்தி. ஆனால் இவன் வச்ச பேர் வந்து பிருதை, ஆனால் ஆக்சுவல் பேரு குந்தி. அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே தேவர்கள்ட்ட வந்து பிறந்தாங்க. சரி, இன்னைக்கு இது போதும். நாளைக்கு நம்ம மேற்கொண்டு யார் யார் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொஞ்சம் பதிவு பண்ணுங்கள். பின்னூட்டம் இல்லாத எந்த ஒரு யூடியூபும் வந்து அது நல்லா இருக்காது, சொல்கிறவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இந்த கதை கேட்க கொஞ்சம் போர் அடித்தா கூட இது கேட்பதால் நம் குடும்பத்திற்கு நன்மை, நம்ம வம்ச விருத்தி ஆகும், மறுபிறவியில் நீ வந்து நல்ல உலகத்தை அடைவாய்ன்னு சொல்கிறார் வைசம்பாயனர் சொல்கிறார். வியாசர் சொல்ல சொல்ல வைசம்பாயனர் சொன்னது. நன்றி, வணக்கம்.